அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ஸிக்ர் வ இன்னா லஹு லஹாஃபிதுன். ஆமன்னா பில்லாஹ் ஸதகல்லாஹு மௌலானல் அலியுல் அதீம். நிச்சயமாக நாம் தான் இந்த உபதேசத்தை இறக்கி வைத்தோம். இதனை நிச்சயமாக நாமே பாதுகாக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று அல்லாஹ் 14ஆம் பாகம் 15ஆம் அத்தியாயத்தினுடைய 9ஆம் வசனமாக பதிவு செய்திருக்கிறான். நல்லுபதேசம் என்று அல்லாஹ் எதை கூறுகிறான் என்றால் இந்த இறைமறையை அல் குர்ஆன் ஷரீஃபை கூறுகிறான். அல் குர்ஆன் ஷரீஃபை நிச்சயமாக நாம் தான் இறக்கி வைத்தோம், நிச்சயமாக நாமே அதை பாதுகாக்கிறோம் என்று கூறுகிறான். அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பில் இந்த இறைமறை இருக்கிறது. இதனுடைய காப்புரிமை இருக்கிறது, அல்லாஹுடைய கைவசம் இருக்கிறது. யாரும் இந்த குர்ஆனிலே வைத்துவிட முடியாது. 14-15 நூற்றாண்டுகள் கடந்தோடி விட்டன. இன்றைக்கும் கூட இறைமறையில் ஒரு எழுத்தை கூட மாற்ற முடியவில்லை, ஒரு ஜபர்ஜேரை அழிக்க முடியவில்லை, ஒரு புள்ளியை கூட திருத்த முடியவில்லை. அடுத்தல் திருத்தல் கழித்தல் ஏதும் இல்லாமல் இந்த இறைமறை பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். எந்த வேதத்திற்கும் எந்த நூலுக்கும் இல்லாத ஒரு சிறப்பு தான் இந்த இறைமறைக்கு இருக்கிறது. இதுவே அல்லாஹ்வால் அருளப்பட்ட அருள்மறை என்பதற்கு ஒரு சிறந்த சாட்சியாக இருக்கிறது. எத்தனையோ வேதங்களில் கையாடல்கள் கைவரிசைகள் ஏற்பட்டுவிட்டன. ஆனால் இதில் எந்த ஒரு கையாடலும் செய்யப்படவில்லை. அதற்கு என்ன காரணம்? என்றைக்கு இறைமறை இறங்கியதோ அன்றிலிருந்து பன்னூற்றுக்கணக்கான இதயங்கள் இந்த இறைமறையை பாதுகாக்கின்ற பெட்டகங்களாக மாறிவிட்டன. ஆரம்ப காலத்தில் இது ஒரு ஏடாக இருக்கவில்லை, ஒரு பிரதியாக ஒரு புத்தகமாக இருக்கவில்லை. மாறாக ஏடுகளாக இருந்தவை சத்திய சஹாபியருடைய இதயங்கள் தான். இறைமறை வசனங்கள் இறங்க இறங்க சஹாபிகள் அப்படியே மனப்பாடம் செய்து விடுவார்கள். அச்சரப்பழை இல்லாமல் ஓதிக்கொண்டே இருப்பார்கள். அந்த வார்த்தைகளுடைய அந்த அழகிலே வசீகரத்திலே ஈர்க்கப்பட்டு சுவைபட ஓதிக்கொண்டு இரவு பகலாக ஓதிக்கொண்டிருப்பார்கள். ஒவ்வொரு அத்தியாயமும் இறங்குகிற போது, ஒவ்வொரு வசனங்களும் இறங்குகிற போது இயற்கையாகவே அரபிகள் நன்கு ஞாபக சக்தி படைத்தவர்கள், மரண சக்தி படைத்தவர்கள். அதிலும் குறிப்பாக இந்த அரபி மொழியில், இறைமறையினுடைய அரபி மொழியில் இருக்கக்கூடிய அந்த இலக்கியம் இலக்கணத்தின் பால் கவரப்பட்டவர்கள். அதனுடைய அந்த வசீகர வார்த்தைகள், தெய்வீக அந்த வார்த்தைகளால் அவர்கள் அதிகம் ஈர்க்கப்பட்ட காரணத்தினாலே எப்போதும் ஓதிக்கொண்டே இருப்பார்கள். எனவே அந்த இறைமறை அவருடைய இதயங்கள் மூலமாக பாதுகாக்கப்பட்டன. குர்ஆனில் அல்லாஹ் மற்றொரு வசனத்தில் கூறுகிற போது பல்கிய ஆயாத்தும் ஃபி சுதூரில்லதீன ஊத்துல் இல்ம என்று கூறுகிறார். கல்வி ஞானம் வழங்கப்பட்ட 29ஆம் அத்தியாயம் 79ஆம் வசனத்தில் இதை அல்லாஹ் சொல்லுகிறார். கல்வி ஞானம் வழங்கப்பட்டவர்களுடைய இதயங்களிலே இந்த வசனங்கள் பதிந்திருக்கின்றன என்று அல்லாஹ் அதைத்தான் கூறுகிறான். சற்று யோசித்து பார்க்கிறோம் அன்பான பெருமக்களே. அன்றைய காலகட்டத்துகளிலே ஹாஃபில் நிறைய உருவானார்கள். நூற்றுக்கணக்கான சஹாபிகள் ஹாஃபில்களாக இருந்தார்கள். நாமெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், 70 பேருக்கு மேலே ஹாஃபில்கள் காரிகள் ஷஹீதாக்கப்பட்டார்கள் என்றெல்லாம் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்படியானால் எத்தனை ஹாஃபில்மார்கள் இருந்திருப்பார்கள்? சற்று யோசித்து பார்க்கிறோம். 14-15 நூற்றாண்டுகளாக இந்த இறைமறை பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்றால், அன்பு சகோதரர்களை பெரியவர்களே, முதலிலே ஒரு பிரதி எடுக்கப்பட்டது இந்த இறைமறை. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பின்பு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த முயற்சியின் பேரிலே இந்த இறைமறை முதல் பிரதி எடுக்கப்பட்டு அன்னை ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய கரங்களிலே பாதுகாக்கப்பட்டு கொண்டிருந்த அந்த நிலையில்தான் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 3ஆம் கலீஃபா அவருடைய காலம் வந்தபோது இந்த இறைமறை
பிரதி இருக்கிறதே, இது தேசத்தின் எல்லா பகுதிகளுக்கும், நாட்டின் எல்லா பகுதிகளுக்கும் செல்ல வேண்டும். எல்லோரும் ஒரே மாதிரி ஓத வேண்டும். நீடூர் நெய்வாசலிலே இறைமறையை நாம் எப்படி ஓதுகிறோமோ அதே போன்றுதான் அமெரிக்காவிலேயும், ஆப்பிரிக்காவிலேயும், லண்டனிலேயும், ஜெர்மனியிலேயும், பிரான்சிலேயும் ஓதுவார்கள். இந்த எழுத்தில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது, ஏற்றமும் இருக்காது, அழித்தல் இருக்காது, திருத்தல் இருக்காது, சேர்த்தல் இருக்காது, இடைச்சல்களும் எதுவும் இருக்காது. உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் அந்த பணியை கையில் எடுத்து ஒரே பிரதியை பல பிரதிகளாக அவர்கள் அதிகரித்தார்கள். என்ன செய்தார்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள்? அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அவர்களுடைய தலைமையிலே ஒரு டீமை ஏற்பாடு செய்தார்கள். எல்லா இறைமறையினுடைய எல்லா பிரதிகளுடைய அந்த வசனங்கள் வாசித்து காண்பிக்கப்பட்டது சத்திய சஹாபிகளுடைய முன்னிலையில். இப்போது நாம் பார்க்கிறோம் அல்லவா, சில ஊர்களில் ஆண்கள் பெண்கள் குர்ஆனை மனப்பாடம் செய்கிறார்கள். நன்கு மனப்பாடம் செய்த பிள்ளைகள், பாவா நகரிலேயும் அந்த நிகழ்ச்சி சமீபத்தில் நடைபெற்றது. காலை 9 மணிக்கு ஒரு பிள்ளை இறைமறையை ஓத ஆரம்பிக்கிறார். குர்ஆனை பார்க்காமல் 30 ஜுஸுக்களையும் மக்ரிப் இஷாவோடு அவர் நிறைவு செய்கிறார். இதே போன்று உஸ்மான் ரலியல்லாஹுடைய காலகட்டங்களில் எத்தனை பிரதிகள் எடுக்கப்பட்டனவோ அத்தனை பிரதிகளுடைய வசனங்கள் நூற்றுக்கணக்கான சஹாபிகள் முன்னாலே வாசிக்கப்படுகிறது, ஓதப்படுகிறது. எல்லோரும் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள், சம்மதிக்கிறார்கள், அதற்கு ஒப்பீனியன் கொடுக்கிறார்கள். அதற்கு பின்பு தான் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் அந்த பிரதிகளை நாட்டினுடைய எல்லா பகுதிகளுக்கும் அனுப்பினார்கள். நாம் பார்க்கிறோம் என்றால், இந்த இறைமறையை பாதுகாப்பவன் யார்? இறைவன் பாதுகாக்கிறான், அல்லாஹ் பாதுகாக்கிறான். அந்த காப்புரிமை இருக்கிறது, இது அல்லாஹுடைய கைவசம் இருக்கிறது. இதனால் தான் இன்றளவும் என்ன செய்ய முடியவில்லை, இந்த எழுத்துக்களை மாற்ற முடியவில்லை. குர்ஆனிலே பல இடங்களிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சவால் விட்டு பேசுகிறான் என்பதெல்லாம் நம்ம அறிந்த ஒரு விஷயம்தான். அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்று கேட்டால், இந்த இறைமறைக்கு முன்னும் பின்னும் எந்த வகையிலையும் யாரும் உள்ளே நுழைய முடியாது. அல்லாஹ் அவருடைய கரங்களை இழுத்து பிடித்து விடுவான். யாராவது அதில் உள்ள ஒரு எழுத்துக்களை மாற்றவோ திரிக்கவோ அழிக்கவோ முயற்சி செய்தார்கள் என்றால் அல்லாஹுடைய கைகளை சூகையாக ஆக்கி விடுவான். இது குர்ஆனிலே காணப்படுகின்ற வசனம், அருமை சகோதரர்களே. இன்னொரு வசனம் சூரத்துல் கியாமாவிலே நம்ம ஓதிப்போம். இன்ன அலைனா ஜம்அஹு வ குர்ஆனா என்கிறான். இன்ன அலைனா ஜம்அஹு வ குர்ஆனா. இந்த இறைமறையை சேகரிப்பதும் நாம் தான், அதை ஓத செய்வதும் நாம் தான் என்று சொல்லுகிறான். இன்றைக்கு அன்பான பெருமக்களை ஹாஃபில்மார்கள் ஓதுகிறார்கள் என்றால் சற்று யோசித்து பாருங்கள். அன்றைய காலகட்டத்தினுடைய அந்த காட்சிகள் இன்றைக்கும் அரங்கேறி கொண்டிருக்கின்றன. உலகம் பூராவும் நன்கு கவனிக்க வேண்டும். உலகம் பூராவும் லட்சக்கணக்கான ஹாஃபிதுகள் இருக்கிறார்கள். இந்த நாட்டினுடைய கிழக்கு திசையில் நன்கு கவனிக்க வேண்டும். இந்த நாட்டினுடைய கிழக்கு திசையில் இந்த இறைமறை எப்படி ஓதப்படுகிறது கிழக்கு நாடுகளிலே, அதே போன்றுதான் மேற்கத்திய நாடுகளிலையும் ஓதப்படுகிறது. எந்த ஒரு மாற்றம் இருக்காது. உலகம் பூராவும் ஒரே மாதிரி தான் இறைமறை ஓதப்பட்டு கொண்டிருக்கிறது என்றால் சற்று யோசித்து பார்க்கிறோம். இது வசனங்கள் மட்டும் பாதுகாக்கப்படவில்லை, அதனுடைய விளக்கங்களும் பாதுகாக்கப்படுகிறது, அதனுடைய கருத்துக்களும் பாதுகாக்கப்படுகிறது. தாங்கள் மிஸ்பாருத அரபிக் கல்லூரியுடைய அந்த நூலகத்திற்கு வந்தீர்கள் என்றால் இந்த இறைமறைக்கு எத்தனை விளக்க உரைகள் இருக்கின்றன, தப்சீர்கள் இருக்கின்றன. தனியார் ஆக்கையில் வைத்து அது பாதுகாக்கப்படுகிறது, அதனுடைய கருத்துக்கள் பாதுகாக்கப்படுகிறது. வசனங்கள், வார்த்தைகள் மட்டும் பாதுகாக்கப்படவில்லை. 14 நூற்றாண்டுகளுக்கு மேலாக மாறாக யாருமே இந்த விஷயத்துக்குள் கை வைக்கவே முடியாது. நாம் பார்க்கிறோம் அன்பான பெருமக்களை, உலகம் பூராவும் நீங்கள் வாட்ஸ்அப் தளங்களை தட்டினீர்கள், இணையதளங்களை தட்டினீர்கள் என்றால் ஒரு சிறு பிள்ளை குர்ஆன் ஷரீஃபை ஓத ஆரம்பித்தார் என்றால் கேட்டுக்கொண்டே இருக்கலாம், அடுத்து வரிசையாக வந்து கொண்டே இருக்கும். குர்ஆன் ஓதும் அந்த ஓசையை கேட்டுக்கொண்டே இருக்கலாம். ஒவ்வொருவருடைய அந்த குரலுடைய இனிமையை பார்த்தீர்களா? அந்த இனிமையிலே மயங்காதவர்கள், சொக்காதவர்கள் இருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு வசீகரமான ஒரு தெய்வீக சக்தி படைத்தது தான் இந்த இறைமறை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே முத்தாய்ப்பான முறையில் ஒரே வரியிலே வைர வரியாக ஒரு வசனத்தை இறக்கியிருக்கிறான். 14ஆம் பாகம் 15ஆம் அத்தியாயம் 9ஆம் வசனம். இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா திக்ர, நிச்சயமாக திண்ணமாக நாமே இந்த இறையை
இந்த இறைமறையை இறக்கி வைத்திருக்கிறோம். இன்னா லஹு லஹாஃபிதுன், அதை நாமே பாதுகாக்கின்றவர்களாக இருக்கிறோம். அல்லாஹுடைய பாதுகாப்பு வளையத்திலிருந்து யாரும் தப்ப முடியாது. அந்த பாதுகாப்பு வளையத்திற்குள்ளே யாரும் நுழையவும் முடியாது. காரணம், இது இறைவனுடைய பாதுகாப்பு. ஜின்னுகள் மற்றும் மனிதர்கள் எல்லோருமாக சேர்ந்து இது போன்ற ஒரு இறைமறையை கொண்டு வர முயற்சித்தாலும் அது நடக்காத ஒரு காரியம் என்று அல்லாஹ் சவால் விட்டு சொல்கிறானே, இது உண்மையான மறைதான் என்பதற்கு இதைவிட நாம் அந்த மறையைத்தான் நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம். நாம் மூமின்களாக முஸ்லீம்களாக இருக்கிறோம் என்பது எவ்வளவு பெரிய விஷயம். எனவே இறைமறையை நாம் ஓதினால் மட்டும் போதாது, அதை ஆய்வு செய்ய வேண்டும், அதனுடைய தர்ஜுமாவை பார்க்க வேண்டும், அதன் மூலமாக பரக்கத்து பெற வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக இறைமறையினுடைய போதனைகள் பிரகாரம் நாம் வாழ வேண்டும், அதனுடைய சட்டத்திட்டங்களை கடைபிடிக்க வேண்டும். அதன் மூலமாகத்தான் நம்முடைய வாழ்க்கை மேம்படும் என்பதை விளங்கி வாழ்வோமாக. அல்லாஹ் நல்ல புரிவானாக. வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.